ஓம் நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈசனடி போற்றி, எந்தியடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. போன 3 பதிவுகள் போட்டோம். ஜோதிடம் எளிமையாக சொல்வது எப்படி? நான் ஒரு 10-15 பதிவு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ அடுத்ததில் இந்த பதிவில் போன பதிவு போனோம். சரம் ஸ்திரம் உபயம்னா என்ன, கிரகங்கள் அங்கிருந்தால் என்ன செய்யும், எப்படி பலன் கொடுக்குன்னு சொன்னோம். இப்போ சரம் ஸ்திரம் உபயம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். சரம் சரம் தீர்க்கம், சரம் சரம் தீர்க்கம். அப்ப சரராசி, சரராசியில கிரகங்கள் இருந்தால் லக்னாதிபதி சரமா இருந்து லக்னம் சரமாக இருந்து லக்னாதிபதி சரத்தில் இருந்தால் அது தீர்க்காயில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஸ்திரம் ஸ்திரம் அற்பம். ஸ்திர லக்னமா இருந்து லக்னாதிபதி ஸ்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு அற்பமான ஆயுள் உள்ளவன். அடுத்து உபயம் உபயம் மத்தியமம், அது 50%. உபய லக்னமாக இருந்து லக்னாதிபதி உபயத்தில் இருந்தால் அது ஒரு மத்தியமமான ஜாதகம். அற்ப ஆயுளா நீண்ட ஆயுளா இதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. சர லக்னம் லக்னாதிபதி சரத்தில் இருக்காரா, ஆயுள் தீர்க்கும், அடிச்சு பட்டை கலப்புங்க. ஸ்திர லக்னமா, ஸ்திர லக்னத்தில் லக்னாதிபதி இருக்காரா, ஆயுள் குறைவு. உபய லக்னமா, உபயத்தில் லக்னாதிபதி இருக்காரா, மத்தியம் ஆயுள் 50%, ஒரு 40-50. அற்பமா ஒரு 30க்குள்ள, ஒரு 25க்குள்ள பாதிக்கும். எப்படி வேணா பாதிக்கும். அது 3 ஜாதகத்தை பார்க்கணும். சரிங்க. அடுத்து சரம் ஸ்திரமா மத்தியமம், ஸ்திரம் சரமா மத்தியமம், உபயம் சரமா அற்பம். எப்படி? சரலக்கணமாக இருந்து லக்னாதிபதி ஸ்திரத்தில் இருந்தால் அதுக்கு மத்தியமாயும், சிரலக்கணமாக இருந்து லக்னாதிபதி சரத்தில் இருந்தால் அதுவும் மத்தியமாயும். ஆனால் உபயலக்கணமாக இருந்து லக்னாதிபதி சரத்தில் இருந்தால் அற்பாயும். இது யார் கற்றுக் கொடுப்பா? யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. பெரியசாமி கத்திட்டு இருக்காரு, அடுத்து அரகனாக கத்திட்டு இருக்கிறேன். ஆனா நல்ல ஆடம்பரமா அப்படியே அல்வா மாதிரி சொன்னா அல்வா கிண்டி கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்க. சுகர் வந்துடும். நாங்க கொடுக்குற போது கசப்பான மருந்து சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, சுகர் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஈஸியா ஜாதகருக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, அடுத்து சரம் உபயம் அற்பம். சரத்தில் லக்னாதிபதி சரமா இருந்து உபயத்தில் லக்னாதிபதி இருந்தால் அது அற்பமான ஜாதகம். சிரம் உபயம் தீர்க்கம். சிர லக்னமாக இருந்து லக்னாதிபதி உபயத்தில் இருந்தால் அது தீர்க்கமான ஆயுள், நீண்ட ஆயுள். அது உபய லக்னமாக இருந்து உபய ராசியில் லக்னாதிபதி இருந்தால் அது மத்தியம் ஆயுள். அப்ப உபயம் உபயம் மத்தியமம். இதே மாதிரி கிரகங்களை நினைச்சு பார்க்குங்க. இன்னொரு சொல்லிடுறேன். சரம் சரம் தீர்க்கம், சிரம் சிரம் அற்பம், உபயம் உபயம் மத்தியமம், சரம் ஸ்திரம் மத்தியமம், ஸ்திரம் சரம் மத்தியமம், உபயம் சரம் அற்பம், சரம் உபயம் அற்பம், ஸ்திரம் உபயம் தீர்க்கம், உபயம் உபயம் மத்தியமம். இவ்வளவுதான் ஜோதிடம். கிரகங்கள் இதன்படி இருந்தாலும் நற்பலனும் தீய பலனும் நடக்கும். நீ உயிரோட இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். முதல் உயிர் எப்படின்னு தெரிஞ்சுக்க. உனக்கு லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு, உன் லக்னம் என்ன, அதே பலன் உன் ஆயுள் நீயே கவனிச்சுக்கலாம். இது ஆயுள் கணிதத்துக்கும் பொருந்தும். ஆனால் இந்த கணிதத்தை வைத்து அனைத்து கிரக திசைகளுக்கும் பொருந்தும்.
ஒரு கிரகம் சரத்தில் இருந்தால், இன்னொரு கிரகம் சரத்தில் இருந்தால், இந்த கிரக அந்த புத்தி அருமையா வேலை செய்யும். பார்த்துக்கணும், அல்லது சேர்ந்து இருக்கணும். இப்படித்தான் புத்தி வேலை செய்யும். எந்த முட்டா பயிலும் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நான் கிழிச்சவாயினு போல தெரியுது. நானும் பெரியசாமி கற்றுக் கொடுத்துருக்கிறோம். அப்ப சரத்தில் ஒரு கிரகம் இருந்து இன்னொரு கிரகம் சரத்தில் இருந்தால் அந்த புத்தி சூப்பர் அருமையா வேலை செய்யும். ஒருவேளை சிரத்தல கிரகம் இருந்து அதே கிரகம் சிரத்தில் இருந்தா அது அற்பமான பலனத்தை கொடுக்கும். அது சேர்ந்து இருந்தாலும் சரி, பார்த்துட்டு இருந்தாலும் சரி. இன்னொன்னு, உபயத்தில் ஒரு கிரகம் இருந்து இன்னொரு கிரகம் உபயத்தில் இருந்து அதன் திசை புத்தி நடக்கிறப்ப மத்திய பலன் தான் கிடைக்கும். டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஜோதிடம் முடிஞ்சு இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் எங்கெங்கயோ போய் சுற்றி வளர்ச்சிட்டு வருவான். அருமையான விளக்கங்கள். இது இதுவரைக்கும் யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, பெரியசாமியை தவிர. மற்ற எல்லாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அரங்கநாதன் சொல்லிட்டு இருக்கேன். என்ன காரணம்? நீங்க தெரிஞ்சு உங்க ஜாதகம் நீங்க கணிச்சுக்குங்க. நீங்க ஜாதகம் பார்க்க போறீங்க, ஜாதகத்தை தெரிஞ்சுக்குங்க. அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தில் இப்படித்தான் நடக்குது, நீங்க ஓரளவு கணிச்சுக்குங்க. அதுக்கு இந்த பதிவு. அப்ப சரராசி, ஸ்திரராசி, உபயராசி உள்வாங்குங்க, மனசுல பதிஞ்சுங்க. தூக்கத்தில் தட்டி கேட்டாலும் சொல்லுங்க, சரம் 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 தீர்க்கம், சிரம் சிரம் அற்பம், உபயம் உபயம் மத்தியமம். மத்திய மனசுல வச்சுக்கோங்க. அப்ப சரம் சரம் தீர்க்கம், சிரம் சிரம் அற்பம், உபயம் உபயம் மத்தியமம். அடுத்து சரம் சிரம் மத்தியமம், சிரம் சரம் மத்தியமம், உபயம் சரம் அற்பம். மனசு வச்சுங்க. அடுத்த பாயிண்ட், சரம் உபயம் அற்பம், ஸ்திரம் உபயம் தீர்க்கம், உபயம் உபயம் மத்தியமம். ஜோதிடம் முடிஞ்சு. நன்றி, வணக்கம்.